திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து திண்டுக்கல் நகர் பகுதிகளான முத்தழகுப்பட்டி, பாறைப்பட்டி, பூச்சிநாயக்கன்பட்டி, மேட்டுப்பட்டி, சவேரியார் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி, மாநகராட்சி மேயர் இளமதி ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வடசென்னை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேண்ட் வாத்தியங்கள் முழங்க வேட்பாளர் ராயபுரம் மனோவுக்கு அப்பகுதி மக்களும் நிர்வாகிகளும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் முடிசூட்டியும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். பின் பெரும் திரளான தொண்டர்கள் புடைசூழ வேனில் ஊர்வலமாக வந்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வடசென்னை தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் ராயபுரம் ஆர் மனோ அவர்கள் உங்கள் இல்லங்களை நாடி பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தருமபுரி மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு அப்பகுதி பெண்கள் பூரண கும்ப மரியாதையோடு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது மகாராணிகளுக்கு அரண்மனை பணிப்பெண்கள் மலர்தூவி வரவேற்பளிப்பது போல பெண் ஒருவர் வேட்பாளர் சௌமியா அன்புமணியின் பாதங்களுக்கு மலர்தூவி வரவேற்றார். வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.